தமிழ்நாட்டை நோக்கி சுற்றுலா பயணிகள் இன்னும் அதிகமாக வரணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உறவினர்களாக நினைச்சு அன்போடவும் நட்போடவும் பழகவும் தான் தமிழ்நாட்டு மக்கள். அதனால் வெளி மாநில மக்களும் வெளிநாட்டு மக்களும் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக வரணும். இங்கே சிறப்பான போக்குவரத்து வசதிகள் இருக்குது. சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருக்குது. சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, கேரவன் சுற்றுலா, கிராமிய மற்றும் மலைத்தோட்டப்பை சுற்றுலா, கடலோர சுற்றுலா, பண்பாட்டு சுற்றுலா, மருத்துவம் மற்றும் உடல்நலம் பேணும் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா, திரைப்பட சுற்றுலா, கூட்டங்கள், ஊக்கத்தொகைகள், மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் சுற்றுலான்னு 12 முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகளை வளர்ச்சியை மேம்படுத்த தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை 2003 வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து தகுதியான சுற்றுலா திட்டங்களுக்கும் சிங்கிள் விண்டோ அனுமதியோடு கூடிய நெறிப்படுத்தப்பட்ட ஒப்புதல் செயல்முறை மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்ல, சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஊக்குவிப்பதற்கு சுற்றுலாவை சார்ந்த 13 தகுதியான திட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நிறுவனங்களோட முதலீட்டு திட்டங்கள் அடிப்படையில் 3 வகையாக வகைப்படுத்தி முதலீட்டு மானியம், கூடுதல் முதலீட்டு மானியம், கட்டமைப்பு ஊக்கத்தொகை மற்றும் மின் பயன்பாட்டில் கட்டண சலுகை போன்ற முக்கிய சலுகைகள் வழங்கப்படும். இதையெல்லாம் உலக அளவில் கொண்டு சேர்க்க இந்த தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு நிச்சயம் துணை நிற்கும். சுற்றுலா வணிகத்தில் அதிகமான தனியார் முதலீடுகளை ஈர்க்கிறது. இந்தியாவோட சிறந்த சுற்றுலா முதலீட்டு தலமாக தமிழ்நாட்டை தலைநிமிர்த்துறது. தனியார் முதலீட்டாளர்கள், சுற்றுலா நடத்தக்கூடியவர்கள், மேம்படுத்தக்கூடியவர்கள் மற்றும் தொழில்துறை பங்குதாரர்களை ஒரே தளத்தின் கீழ் அரசுடன் ஒன்றிணைப்பது மற்றும் வருவாய் வழிகளை விரிவுபடுத்தும் புதுமையான சுற்றுலா தயாரிப்புகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை திட்டங்களை ஊக்குவிக்கிறது ஆகிய இந்த மாநாட்டுடைய நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் எல்லாரும் துணை நிற்கணும் என்று கேட்டு, இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு சுற்றுலா பிரிவுகளில் 22,794 கோடியே 28 லட்சம் ரூபாய்க்கான உறுதியளிக்கப்பட்ட முதலீடு, 65,937 பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 128 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மீதும் நமது திராவிட மாடல் அரசின் மீதும் நம்பிக்கை வச்சு முதலீடு செய்ய வந்திருக்கக்கூடிய அத்தனை முதலீட்டாளர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான எல்லா ஆதரவு சேவைகளையும் எங்களோட அரசு நிச்சயமாக உறுதியாக வழங்கும் என்று உறுதியளிக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த மாநாட்டின் முக்கியமான 3 அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். முதல் அறிவிப்பு, உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை மற்றும் பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழ்நாடு இடம்பெற முதல் முறையாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழ் பினாலே நடத்தப்படும். 2வது அறிவிப்பு, மாமல்லபுரத்துக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முதலாக மாமல்லபுரத்தில் சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் அமைச்சு அதன் மூலம் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்தில் நவீன சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். 3வது அறிவிப்பு, 2023ஆம் ஆண்டு சுற்றுலா கொள்கை அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு சிப்காட் நிறுவனம் சுற்றுலா தலங்களை கண்டறிந்து முதலீடுகளை ஈர்த்து புதிய சுற்றுலா வசதிகளை உருவாக்க உள்ளது. இதோட முதல் கட்டமாக கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் 4 சிறப்பு இடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு முதலீடுகளை ஈர்க்க விருப்ப பதிவு கோரிக்கைகள் அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு முழுக்க 31 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இவை நகர்ப்புற சுற்றுலா, சிறப்பு அனுபவ சுற்றுலா, பெரிய சுற்றுலா மையங்கள்னு பிரிக்கப்பட்டு இது தங்குமிடங்கள், தீம் பார்க்குகள், கேம்பிங் சைட்ஸ், இயற்கை அனுபவ தங்குமிடங்கள் ஆகியவை ஏற்படுத்தப்பட உள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுக்க பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டு மூலமாக உலக மக்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், தமிழ்நாட்டை
உங்களுடைய ஃபேவரட் டெஸ்டினேஷனாக புக்மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இயற்கை, வரலாறு, பண்பாடு, உணவு ஆகியவற்றோடு உங்களை வரவேற்க அன்பால் அரவணைக்க தமிழ் மக்கள் நாங்கள் இருக்கிறோம். நான் உறுதியாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வர்ற நீங்கள் உங்கள் நாடுகளுக்கு திரும்பும்போது மறக்க முடியாத நினைவுகளோட மட்டுமல்ல, அன்பு மிகுந்த சொந்தங்களையும் உங்கள் நெஞ்சில் சுமந்துக்கிட்டு போவீங்க. அதோட தமிழ்நாடு எங்களுடைய செகண்ட் ஹோம்னு நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட போய் பகிர்ந்துப்பீங்க. எனவே உலக மக்கள் அனைவரும் தமிழ்நாட்டுக்கு வாருங்க, வாங்கன்னு அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.